ஒரு பள்ளிக்கூடத்தில் அவங்க கிறிஸ்டியன் பள்ளிக்கூடம் கிறிஸ்மஸ் ஒட்டி அந்த ஒரு நாடகம் நடத்தணும், இயேசுவின் பிறப்பை நம்ம ஒரு நாடகமாக நடத்துவோம். அங்கே உள்ள ஸ்கூல் பிள்ளைங்களை வச்சு ஒரு நாடகம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பையனுக்கு கொஞ்சம் திக்குவாய், சரியாக பேச வராது. அவனை சேர்த்துக்கல நாடகத்தில். அவன் அம்மாட்ட போய் சொல்லியிருக்கான், என்னை எதுலையுமே சேர்த்துக்கல, எனக்கு சரியாக பேச வராது, அதனால தானம்மா. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. என்ன இருந்தாலும் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு இல்லையா, என்னங்க என் குழந்தைய போய் இப்படி ஒதுக்கிட்டீங்கன்னு அவங்க டீச்சர்கிட்ட வந்து கேட்குறாங்க. என் பிள்ளைய இப்படி ஒதுக்கிட்டீங்கன்னா அவன் ரொம்ப வேதனைப்படுவான். ஏதாவது ஒரு சின்ன கேரக்டர், ஒரு வசனம் வர்ற மாதிரி நீங்கள் ஒரு கேரக்டர் கொடுங்க, நான் அவனை மனப்பாடம் பண்ண வச்சிடுறேன் அப்படின்னு இருக்காங்க. உடனே ரொம்ப யோசிச்சு பார்த்து அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் இந்த கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிற மேரி மாதாவும் சூசையப்பரும் இந்த விடுதியில் இடம் இருக்கான்னு கேட்டு வருவாங்க. அப்போ அந்த விடுதி மேனேஜர் சொல்லணும், இங்கே இடம் இல்லை அப்படின்னு ஒரே ஒரு டைலாக் மட்டும் சொல்லணும், அதை வேணா உங்கள் பையனுக்கு கொடுத்துட்றோம், மனப்பாடம் பண்ண வச்சுருங்க. அவங்க 10 நாளாக மனப்பாடம் பண்ண வைக்கிறாங்க. இங்கே இடமில்லை, இங்கே இடமில்லை, எங்கே போனாலும் இங்கே இடமில்லை, இங்கே இடமில்லை, இங்கே இடமில்லை, எங்கே போனாலும் சொல்லிட்டே தர்றான். இப்போ நாடகம் நடக்கிற நாள் வந்துருச்சு. இது மாதிரி மேடையில் எல்லாம் அவங்கவுங்க கேரக்டரோட நிற்கிறாங்க. இப்போ இந்த பையன் முன்னாடி மேரி மாதாவும் சூசையப்பரும் வர்றாங்க. முந்தின நாள் வரைக்கும் யூனிஃபார்மோட வந்தவங்க, இன்னைக்கு அப்படியே ஒரு கர்ப்பிணி பெண் முன்னாடி வந்து ஒரு வயதானவர் வந்து நின்று எங்களுக்கு இங்கே இடம் கிடைக்குமாப்பான்னு கேட்ட உடனே இந்த பையனுக்கு தாங்க முடியல, அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டான். இப்போ கூட்டத்துக்குள்ள இருந்து அவங்க அம்மா கத்துது, சொல்லி தொலை, இங்கே இடம் இல்லை, இங்கே இடம் இல்லைன்னு அவங்க அம்மா கதறுது. இந்த பக்கம் இருந்து அவங்க டீச்சர், சொல்லுடாடி இங்கே இடம் இல்லடா, இங்கே இடம் இல்லடா, உன்னைய சேர்த்ததுக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் இடம் இல்லாமல் ஆக்கிடுவா போல, தயவு செஞ்சு சொல்லுடான்னு அவங்க டீச்சர் கத்துறாங்க. ஒரு செகண்ட் அவன் தயங்கி சுற்றி முற்றி பார்த்துட்டு அவங்கள பார்த்து சொல்லியிருக்கான், இங்கே இடம் இல்லை, எங்கள் வீட்டில் இடம் இருக்கு, நீங்கள் அங்கே வாங்க கூட்டு போகிறேன் அப்படின்னு. அந்த கூட்டமே எழுந்து நின்று கைத்தட்டி இருக்கிறார்கள். இமயத்தை தொட்டால் தான் வெற்றியா? இன்னொருவருடைய இதயத்தை தொட்டால் கூட வெற்றி தானே. எல்லா சமயங்களும் நன்மையையும் அன்பையும் தானே சொல்லி கொடுக்கிறது. ஒரு சுலைமான் ஒருத்தர் இறந்து சொர்க்கத்துக்கு போறார். எல்லாம் வல்ல அருளாளரான இறைவன் அவரை பார்த்து கேட்கிறார், சுலைமான் நீ இன்னைக்கு சொர்க்கத்துக்கு வந்திருக்கிற, ஏன் தெரியுமா? உடனே அவர் சொன்னார், நான் அன்றாடம் 5 வேளை தொழுகையை தவறாமல் செய்தேன், அதனால் சொர்க்கத்துக்கு வந்திருக்கிறேன். இறைவன் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கா, இல்லை இல்லை, உன் ஆயுசுல ஒரே ஒரு வேளை மட்டும் தொழுகையை நீ தவற விட்டாய், அதனால சொர்க்கத்துக்கு வந்திருக்கு. அவர் அதிர்ந்துட்டார், தொழுகை செய்யாததுனால சொர்க்கத்துக்கு வந்தேனா? ஆமா, ஒரு குளிர்கால மாதத்தில் ஒரு அதிகாலையில் நீ தொழுவதற்காக பள்ளிவாசலை நோக்கி போய் கொண்டிருந்தாய். அப்ப சாக்கடையில ஒரு சின்னஞ்சிறிய பூனைக்குட்டி விழுந்து சினிங்கி அழுது கொண்டிருந்தது. நீ அதை எடுத்து சுத்தப்படுத்தி உன் அங்கியில் வைத்து உன் உடல் சூட்டை அந்த பூனைக்குட்டிக்கு கொடுத்து அதை காப்பாற்றி பத்திரமாக விட்டுவிட்டு வந்தாய். பள்ளிவாசலில் தொழுகை முடிந்து போய்விட்டது. அன்றைக்கு நீ தவறவிட்ட தொழுகைக்காகத்தான் இன்றைக்கு நீ சொர்க்கத்திற்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறாய்.